இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. வணக்கம் நேயர்களே. இன்றைய திறம்பட பேசு நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமர் மோடியின் திட்டங்களில் ஒன்று தூய்மையான இந்தியா. இந்த திட்டம் உண்மையாக அக்கறை சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது விளம்பர நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இன்றைய விவாதம். நேற்றைய தினம் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 145வது பிறந்த தினம். தேச விடுதலைக்காக மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதை காட்டிலும் கூடுதலாக தூய்மையான இந்தியா என்ற கான்செப்டுக்காக மிக அதிகமாக உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர் இந்த திட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டவர். தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒரு யாகமாக தவமாக தூய்மையை கடைபிடிப்பதற்காக அவர் செல்லும் கிராமங்களிலெல்லாம் மலங்களை எடுத்து தூய்மை செய்வதும் துடைப்பத்தை எடுத்து பெருக்குவதையும் அவர் ஒரு இயல்பாகவே தன்னுடைய வாழ்வின் ஒரு அம்சமாகவே கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியின் பிறந்த நாளிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டமானது ஒரு விளம்பர நோக்கத்திற்கானதா அல்லது ஆழ்ந்த அக்கறை சார்ந்த எடுக்கப்பட்டதா என்பதுதான் இன்றைய விவாதம். இன்றைய விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முனவர் பாட்ஷா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதேபோல் சிறந்த சமூக ஆர்வலரும் களத்திலே இறங்கி பல தூய்மை பணிகளை செய்து கொண்டிருப்பவருமான நல்லோவட்டம் பாலு வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் இது. தூய்மையான இந்தியா அப்படின்ற கான்செப்ட் நம்மள மாதிரியான ஒரு இந்தியா போன்ற நாடுகளில் போதுமான ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாத மக்களிடையே ஒரு தூய்மையான கலாச்சாரம், ஒரு தூய்மையை பேணுவது என்பது நகரத்திலேயே படித்தவர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இருவருமே கூட இந்த உள்ளாட்சி களப்பணிகளில் நீங்கள் ஈடுபட்டவர்கள் என்ற முறையிலே அனுபவபூர்வமாக இதை பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஒரு ஆழ்ந்த ஒரு திட்டமிடல் இன்றி, சரியான செயல் திட்டம் இன்றி பிரதமர் துவங்கியிருக்கிறாரா அல்லது எல்லா விதமான திட்டங்களையும் உள்ளடக்கித்தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை ஆரம்பித்திருக்கிறாரா என்பதுதான் இன்றைய விவாதம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவதாக தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய 145வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகளை பொறுத்தவரை நீங்கள் முன்னரே அறிமுக உரையில் சொன்னதைப் போல அவர் எங்கு சென்று தங்கினாலும் அவர் தங்குகின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற மலங்களை அவரே சுத்தம் செய்வார். அவர் தங்கியிருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற குப்பைகளை அசுத்தங்களை துப்புரவு செய்கின்ற பணியை அவரே தன் கையாலே செய்து இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையை பன்னெடுங்காலத்திற்கு முன்னாலேயே அவர் எடுத்து வைத்தவர். ஆனால் இன்றைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை அறிவித்து பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு திட்டம், இந்த திட்டத்திலே எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி அறிவிப்பதற்கு முன்னாலேயே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து பேசி இந்த திட்டத்தை பற்றிய ஒரு முடிவினை அவர் எடுத்திருக்கலாம். அதை விடுத்து திடீரென்று யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் இப்படி ஒரு திட்டத்தை அவர் அறிவித்திருப்பது என்பது அந்த திட்டம் உண்மையிலே நிறைவேற்றுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டமா அல்லது விளம்பரத்திற்காக அறிவிக்கப்பட்ட திட்டமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள், நேற்றுதான் இந்த திட்டம் பிரதமரால் துவக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிரதமரால் நேற்று துவக்கப்பட்ட திட்டம் ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஸ்மிருதி இரானி அவர்கள் அவர் துடைப்பத்தை கையில் எடுத்து பெருக்குகிறார். அதை போலவே வெங்கையா நாயுடு அமைச்சர் பெருக்குகிறார், சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பெருக்குகிறார். ஆக திட்டமே தொடங்குவதற்கு முன்னாலேயே இவர்கள் விளம்பரத்திற்காக இந்த காரியத்தை செய்வதை பார்க்கின்ற பொழுது தெரு தெருவா கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்று மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே பாடிய பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. முனவர் பாட்ஷா சார், நீங்க இந்த அமைச்சர்கள்லாம் கிளீன் பண்ற விஷயத்த சொன்னீங்க.
அமைச்சர்கள் என்பவர்களுக்கு ஒரு மிக பல முக்கியமான பணிகள் எல்லாம் இருக்கின்றன. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் போன்றவர்கள் தங்கள் மேஜையின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் என்ற குப்பைகளை அதிகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் மற்ற இடத்தை தூய்மைப்படுத்துறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருப்பது வாரத்திற்கு 2 மணி நேரம் ஒவ்வொருவரும் இந்த தூய்மை பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அமைச்சர்கள் எல்லாம் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் கூட, பெரும்பாலான அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் இருக்கின்ற நேரத்தை விட கேண்டீனில் இருக்கின்ற நேரம் தான் அதிகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக வாரத்திற்கு 2 மணி நேரம் நீங்கள் தூய்மை பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லுவார்களே, ஆனால் இதையே காரணமாக காட்டி இந்த 2 மணி நேரத்தையும் அரசு பணிகளை செய்வதை அல்லது பொதுமக்கள் இவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். ஒன்று. இரண்டாவது, இந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்கலாம், ஆனால் அமைச்சர்கள் தங்கள் அலுவலகங்களில் இருக்கின்ற கோப்புகளை நகர்த்துவதை விட இந்த தூய்மை பணியில் தங்கள் நேரத்தை செலவழிப்பதாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேற்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்ட உடனேயே மரியாதைக்குரிய எக்ஸ்னோரா நிர்மல் அவர்களோடு நான் பேசினேன். நேற்று முழுவதும் அவர் நான் ரொம்ப பிஸி என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். இதுவரை நான் 25 ஆண்டுகளாக தூய்மை பணியில ஈடுபட்டு இருக்கிறேன் எக்ஸ்னோரா என்ற அமைப்பை வைத்து. அப்பொழுதெல்லாம் என்னை தேடாத அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கு ரயில்வே துறையிலே என்னை அழைக்கிறார்கள், துறைமுகத்துறையிலே என்னை அழைக்கிறார்கள், மத்திய அரசாங்க வங்கிகளை என்னை அழைக்கிறார்கள். இப்படி அனைவரும் அழைத்து இந்த திட்டத்திற்காக நான் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், பிரதமர் இந்த திட்டத்தை துவக்கியதனால் இந்த திட்டத்தை நாமும் அமுல்படுத்துவதாக காட்டினால் பிரதமர் மகிழ்ச்சி அடைவார் என்ற நோக்கத்தோடு அழைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை விளங்கி கொண்டிருக்கிறது. சார், இப்ப இது எக்ஸ்னோரா நிர்மலை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, அதுவும் நேற்றைய தினமும் அவரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான திட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிவில் சொசைட்டியை முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டம், அவருடைய பண்பு நலன்களிலே ஒரு கோரக்கூடிய ஒரு திட்டம். அதாவது எல்லாருமே தங்களுடைய வீட்டுக்கு வெளியில குப்பையை போடலாம், வீடு அளவுல சுத்தமா வச்சுக்கலான்ற ஒரு சொசைட்டி இது. இப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கோரி இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கணும்னு நீங்க பாக்குறீங்க? இந்த திட்டமானது இந்த புதிதாக அமைந்திருக்கிற இந்த அரசு பல்வேறு விஷயங்களையும் துவக்கத்திலேயே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த தூய்மை இந்தியா அப்படின்ற விஷயத்தை சரியான நேரத்தில் துவக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் சமயத்தில் அவரோடு இணைச்சு பண்ணியிருக்கிறத நான் இதை ஒரு ஆக்கப்பூர்வமானதாக நான் பார்க்குறேன். நான் இதை திட்டமிட்டு துவங்கியிருக்க வேண்டும், அல்லது அறிவித்த பிறகு இது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது பற்றின விளக்கங்கள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி தூய்மை ஆக போகிறது இந்தியா அப்படின்ற ஒரு தெளிவான திட்டம் இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல, வெளிவரல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் ஒரு அனுபவம் உண்டு. கடந்த 8 ஆண்டுகளாக சென்னையில் சமூக அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக பாரதம் 2020 2020 பாரதம் அப்படின்ற விஷயத்தை அப்துல் கலாம் எப்போ அறிவித்திருக்காரோ அப்பிலிருந்து நாங்கள் பாரதம் உயருவதற்கு அடிப்படையால் முதன்மையாக செயல்பட வேண்டியது பாரதம் தூய்மையாக இருக்கணும். அந்த செயல் திட்டம் மூலமாக ஒரு கமிட்மெண்ட், ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் பிறந்த தினத்தன்னைக்கு ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள். சார், சிம்பிளா இந்த நோக்கம் என்னன்னா, சாதாரண மக்களை தூய்மை திட்டத்துல ஈடுபடுத்துறது எப்படி அப்படின்ற பார்வை இந்த திட்டத்துக்கு இருக்கா, அல்லது அந்த பார்வை வேணும்னா என்ன பண்ணிருக்கணும்? இதுக்கு இந்த திட்டங்களை பிரித்து திட்டமிட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரையும் இந்த திட்டத்தை ஈடுபடுத்துவதன் மூலமாக தான் இதை வெற்றியடை செய்ய முடியும். ஆகையினால தனி மனிதர்களை இந்த விஷயத்துக்காக அவருடைய மனசுல ஒரு மாற்றம் அல்லது ஒரு லட்சியம், நமது நாடு இப்படி இருக்கணும்ன்ற தூய்மையோடு இருக்கின்ற உணர்வை ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட கொண்டு வரதுக்காக வாரத்துக்கு 2 மணி நேரம்ன்றது போதுமான இல்லை, அது சரியில்லை. அது வாரத்துக்கு 2 மணி நேரம்ன்றதோ அல்லது இந்த அன்னையர் தினம் தூய்மை தினம்னு வருஷத்துக்கு ஒரு கொண்டு வராங்களே, அந்த மாதிரி செயல்படக்கூடிய விஷயம் இல்லை. இது என்ன கேட்டுன்னு சொன்னால்,
இது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். இடைவிடாமல். ஆமா, இடைவிடாமல் நடைபெறணும். ஒரு கூட்டு முயற்சி நடைபெறணும். ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும். தினசரி வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கணும். ஒவ்வொரு நபரும் பொறுப்பேற்கணும். எந்த பகுதியையோ ஒரு துறையையோ, உதாரணமா ஒரு பூங்கா இருக்கலாம், மருத்துவமனை இருக்கலாம், அரசு அலுவலகம் இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நபர் பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்றால்தான் அந்த விஷயம் நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ரொம்ப இயல்பாகவே பொறுப்படுகிறாங்க, என்னுடைய வீடு வந்து சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக. அதனால் ஒரு பொருள் மாறி இருந்தால் கூட, ஒரு இடத்துல குப்பை இருந்தால் கூட அந்த அம்மையார் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய கணவரை கூட அவங்க திட்டுவாங்க, ஏங்க குப்பையை போட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு தூய்மையாக இருக்கணுன்றதுல கமிட்மெண்ட், பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து இது ஒவ்வொரு மனிதர்களையும் இணைத்து பார்த்து செயல்படுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லும்போது, சார் உங்ககிட்ட எனக்கு எப்படி இது எடுத்துகிட்டு போகணும்னு அந்த கேள்வியை, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை வெறும் மிக பிரபலமான நடிகர்களை கொண்டும், பாபா ராம்தேவ் போன்ற அந்த சாமியார்களை கொண்டும் ஒரு வெறும் 9 மனிதர்களை உள்ளடக்கி இந்த திட்டத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு திட்டத்தில் ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் பிரபலங்களை வச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய வருத்தமே, தேசத்தந்தை காந்தியடிகள் வால்மீகியிலே அந்த தெருவிலே தங்கி இருந்து, அந்த வால்மீகி தெரு என்பது மலங்களை அள்ளக்கூடிய அருந்ததியர் இனத்தை சார்ந்தவர்கள் வாழுகின்ற பகுதி. அந்த மக்களோடு மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தவர் தேசத்தந்தை காந்தியடிகள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு அவர்களோடு வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்குகின்ற இடமாக அந்த வால்மீகி தெருவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், என்றைக்கும் மலம் அள்ளக்கூடியவர்கள், என்றைக்கும் துப்புரவு பணிக்கு உரியவர்கள் என்று சொன்னால் அந்த வால்மீகி இனமான அருந்ததியர் தான் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற வகையிலே அந்த திட்டத்தை அந்த தெருவிலே கொண்டு போய் துவக்கி இருக்கிறார் என்பதுதான் எனக்கு வருத்தமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். ஒன்று. இரண்டாவது, நரேந்திர மோடியை பொறுத்தவரை எங்கு சென்றாலும் அவர் கூட்டத்தை ஈர்ப்பதற்கு தேவையான ஆட்களை தேடி அழைத்து செல்வார். சமீபத்தில் கூட அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கே இந்தியர்களோடு பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 20,000 பேர் நரேந்திர மோடியினுடைய பேச்சை கேட்பதற்கு திரண்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேயும் இப்படிப்பட்ட திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், இப்படிப்பட்ட நடன கலைஞர்கள், இப்படிப்பட்ட பின்னணி பாடகர்கள், இவர்களை அழைத்து சென்று ஆளுக்கு 5,000 10,000 என்று டிக்கெட்டை விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து கூட்டத்தை கூட்டினார்கள். ஆக இவரை பொறுத்தவரை தன்னுடைய கூட்டத்திற்கு ஆட்கள் வருகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக நடிகர்களையும் அல்லது அரசியல் பிரபுவர்களையும் அல்லது தொழிலதிபர்களையும் அழைத்து, நீங்கள் சொன்னீர்களே 9 பேர், எதிர்காலத்தில் இந்த திட்டம் என்பது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற பெயராலே கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருடத்திற்கு இத்தனை ரூபாய்க்கு சமூக நலப் பணிகளை செய்ய வேண்டும் என்று நிதி ஒதுக்கப்படுகிறது அந்தந்த நிறுவனங்களில். அந்த பணத்தை இப்படி பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் இது இருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த தூய்மை இந்தியா திட்டம் என்பது ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி, நம்முடைய பகுதியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், தாய்மார்கள் தங்கள் வீடுகளை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னாரே. சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மு.க. ஸ்டாலின் இருந்த பொழுது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை பிரிப்பதற்காக 2 நிறங்களிலே பக்கெட்டுகளை கொடுத்தார். தாய்மார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பக்கெட்டிலே அரிசியும் ஒரு பக்கெட்டிலே பருப்பையும் போட்டுக்கொண்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று அந்த பக்கெட்டுகளை பயன்படுத்தவில்லை. ஆக மக்கள் இன்றைக்கு அவர்கள் உள்ளத்திலே விழிப்புணர்வு வர வேண்டும், நாம் இருக்கின்ற பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒவ்வொரு இந்தியனும் உளப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, கமல்ஹாசன் ஒரு படத்திலே நடித்தார், சுத்தம் என்பது நமக்கு என்று ஒரு பாடலையே பாடினார். எனவே அவர் அந்த படத்திலே ஒரு கல்லூரியை தூய்மைப்படுத்துகிறார் என்று நடித்ததனாலே ஒருவேளை அவரையும் அழைத்திருப்பாரோ என்னவோ. ஆனால் பிரபலங்கள் சொல்லுவதனாலேயே இந்த திட்டம் மக்கள் உள்ளத்திலே போய் குடிகொண்டு விடாது என்பதை ஆட்சியில் இருக்கின்ற மோடி அவர்கள் புரிந்து கொள்ள. சார், இப்ப நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நீர்நிலைகள், ஆறுகள், நதிகள் போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் போய் அடைச்சிக்கிட்டு வந்து தண்ணி வந்து நிலத்துக்குள்ள இறங்க முடியாத அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் விரவி பறந்துபட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது.
இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சேரக்கூடிய குப்பையினுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 68 மில்லியன் டன்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் சிறு பெரு நகரங்களில் சேரக்கூடிய குப்பைகளே வந்து 1 லட்சம் டன்னுக்கும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல 75% இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அப்படின்போது இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை, பாலித்தீன் பையினுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கு இந்த தூய்மையான இந்தியா திட்டத்திலே ஒரு பார்வை இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பாக எல்லாம் இணைந்தது தான் முழு தூய்மையை கொண்டு வர முடியும். இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வெறும் குப்பையை கூட்டத்தினால மட்டும் தூய்மையான இந்தியா அடைய முடியாது. அது மட்டுமல்ல, தூய்மைப்படுத்துவதற்கு மாறாக தூய்மை அசுத்தம் ஏன் வருகிறது, அங்கிருந்து வேர்ல இருந்து நம்ம வந்து இதை அணுகினால்தான், அதை செயல்படுத்தினால்தான் இது வந்து வெற்றி அடைய முடியும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், பாலித்தீன் பைகள் அதுக்கான மாற்று திட்டங்கள் அது செயல்முறைக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் குப்பை ஆன பிற்பாடு தூய்மைப்படுத்துவது பதிலாக குப்பை ஆகாமல் இருப்பதற்கும் அப்புறம் குப்பையே இல்லாமல் இருப்பதற்கும் தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் சொல்லுவோமே, பராமரிக்கிறது, அந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். இது எல்லாம் ஒரு சேர திட்டமிட்டால் தான் நடக்குமே தவிர, இப்போ இன்னைக்கு பார்க்குறேன், இன்னைக்கு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆயுத பூஜையை முன்னிட்டு எல்லா தெருக்களிலும் குப்பை வந்து நிறைஞ்சி இருக்குது. அது இது மாதிரி நடக்கும்னு தெரியும், ஆனால் இது பழகி போச்சு நமக்கு. அதனால 3-4 நாட்களுக்கு இப்படிதான் இருக்கும், எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மன தயாரிப்புல இருக்காங்க. மக்களும் கூட இது இப்படிதான் இருக்குன்னு பழகி போச்சு. ஆனா அப்படி இல்லாமல் இது மாதிரி ஆயுத சமயத்துல அதிகமான குப்பைகள் சேரும், அதை உடனடியாக அகற்றணும்னு ஏற்கனவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருந்தால் இதை வந்து இது பண்ணிவிடும். ஆனால் அந்த மாதிரி திட்டமிடுதல் இல்லாமல் அதை பற்றி நோக்கமே கிடையாது. இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களும் பழகி போச்சு. இந்த அரசும் இதை பயன்படுத்திக்கிட்டு, சொல்ல போனால் இன்னைக்கு விடுமுறையில் இருக்காங்க, அதிகமான ஆட்கள் வேலைக்கு வரல, அதிகமான குப்பை சேர நேரத்தில் தான் அதிகமான கவனம் கொடுத்து எடுக்கணுன்ற ஒரு கண்ணோட்டமே இன்னைக்கு இந்த அரசுக்கு இல்லை. ஆனால் பழகி போச்சு, இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு பரந்துபட்ட பார்வையிலே இது வந்து செயல்படுத்தப்படணும், துல்லியமாக திட்டமிடப்படணும், முழுமையாக திட்டமிடப்படணும். இது ஒருங்கிணைந்து நடைபெறணும், தொடர்ந்து நடைபெறணும், இடைவிடாமல் நடைபெறணும். ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அது களையப்படணும். கொஞ்சம் அசந்தம் சொன்னால் அதிகமாயிடும். ஒரு நாளைக்கு குப்பை கூடிச்சு சொன்னால் துர்நாற்றம் அதிகமாயிடும். அதனால கிருமிகள், பல லட்சக்கணக்கான கிருமிகள் அதிகமாகும். ஒரே நாள்ல ஒரு இரவுல குப்பை சேர்ந்து சொன்னால் மறுநாள் விளைவு வந்து 100கணக்கான மடங்கு 1000கணக்கான மடங்கு அதிகமாகும். ஆகையினால எப்பொழுதுமே விழிப்போடு இருக்க வேண்டிய விஷயம் அது. சரியில்ல, இப்ப நீங்க எப்பயுமே விழிப்புணர்வோடுன்னு சொல்றீங்க. இந்த குப்பைகளை போடுபவர்களும் இந்த குப்பைகளை வந்து மலை போல குவித்து வைப்பதற்கு காரணமானவர்களும் அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் ரோட்ல நடந்து போறது, தாங்களே குப்பையை போட்டு போறது, இதற்கு எப்படி அபராதம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா, அல்லது வந்து எப்படி இந்த மனநிலை எப்படி மாற்றுறது? 2 விஷயம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, தனி மனிதனுக்கு இதை பத்தின ஒரு சரியான விழிப்புணர்வு இருக்கணும், அக்கறை இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். இன்னைக்கு சென்னையில சோலைமேட்டில் ஒரு அம்மையார், 70 வயது உள்ள ஒரு பெண், ஒரு தெருவை பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. புஷ்பலதா சீனிவாசன் அந்த அம்மையாரோட பேரு, 70 வயது. அந்த அம்மையார் தினசரி காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த ரோடு முழுக்க சுத்தி வருவாங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட அவங்களால அப்படி இருக்காம இருக்க முடியாது. இந்த தெரு முழுக்க போயிட்டு பொறுப்பெடுக்கணும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும். இந்த நாட்டில் 125 கோடி ஜனத்தொகை உள்ள நாட்டில் பல்லாயிரம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு தெருவில் ஒரு மனிதர் பொறுப்பெடுத்தால் போதும், நிச்சயமாக அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் வருது. அந்த என்னுடைய தெரு, அந்த தெருவில் எந்த ஒரு குறை ஏற்பட்டாலும் நான் அது பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார்னா நிச்சயமாக அதுக்கு அரசும் கூட செவிசாய்க்குது. இது எங்களோட அனுபவம். ஆகையினால உடனடியாக நாடு நெடுகிலும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா தெருக்களும் சின்ன சின்ன அளவில் பொறுப்பெடுக்கணும், பெரிய அளவில் எடுக்கிறது இல்லை. ஒரு தெருவுக்கு ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும். 1000க்கும் மேற்பட்ட வசிக்கூடிய தெருவில் ஒரு நபர் முன் வரலன்னு சொன்னால் அது நம்ம நாட்டில் துரதிருஷ்டம். நிச்சயமாக இதுக்காக முயற்சி எடுத்து ஒரு பெரிய டிரைவ் எடுத்தோம்னு சொன்னால் நாடு முழுக்க அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு சுத்தமா இல்லை அப்படின்ற ஒரு மன வேதனை இளைஞர்கிட்ட இருக்கு. ஆனா எப்படி செயல்படுத்துன்ற ஒரு தயக்கம் இருக்கு. சார், இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தானே நேரடியாக வந்து தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு
குப்பை அள்ளக்கூடிய அந்த தொடப்பத்தை வச்சுட்டு நிற்கிறது அப்படின்றது வந்து ஆசிரியர் தின விழாவானாலும் கூட அவர் தான் பேசுவார். ஒரு ராக்கெட் விடுறதானாலும் கூட அவர் தான் வந்து அந்த இடத்துல நிற்பார். இப்படி எல்லா விதத்திலையும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு அந்தந்த துறைகளுக்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பரந்தப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலர் லெவல்லையும் ஒவ்வொரு தனி மனிதன் லெவல்லையும் அவனுக்கான ஒரு பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மாறாக தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்னாலே அவரை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்தித்தார்கள். இந்த தேசத்து இளைஞர்கள் கூட நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமராக வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும், லட்சோப-லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் வளர்ச்சிக்கான இந்தியாவை உருவாக்குவார், மாற்றத்திற்கான இந்தியாவை தருவார், நமக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்து அறுதி பெரும்பான்மையோடு அவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் இருந்த மோடி என்பது வேறு. தேர்தலுக்கு முன்னால் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு கட்சியை பொறுத்தவரை நான் வைத்ததுதான் சட்டம் என்று கட்சிக்குள்ளே தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் எல்லா அமைச்சர்களும் யாரும் என்னை கேட்காமல் பேட்டி கொடுக்க கூடாது, நான் ஒருவனே பேட்டி தருவேன் என்று எல்லா அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை இந்த நாட்டினுடைய ஜனநாயக நாடு இந்தியா, 125 கோடி மக்கள் கொண்ட நாடு இந்த இந்தியா, இதை தன்னை ஒரு சர்வாதிகாரியை போல நிலைநிறுத்திக் கொள்கின்ற நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார் என்ற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் மத்தியிலே எந்த இளைஞர்கள் மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாக்களித்தார்களோ அந்த இளைஞர்கள் மோடி வேலை வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு நரேந்திர மோடி சொல்லுகிறார் சுதந்திர தின விழா உரையிலே, நீங்களே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். நானே உருவாக்கிறது எனக்கே தெரியும். இதுக்கு பாரத பிரதமர் தேவையில்லை. ஆனா மோடி தேர்தலுக்கு முன்னால் நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நீங்களே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த மோடியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைய துவங்கி இருக்கிறது. வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் இந்த ஆட்சி தவறிழைத்துக் கொண்டிருக்கின்ற என்ற எண்ணம் வருகின்ற காரணத்தால் தான் 120 நாட்களுக்குள்ளாகவே பல மாநில இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவக்கூடிய நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பண்டித நேருவை போன்ற ஒரு ஜனநாயகவாதி யாரும் பார்த்திருக்க முடியாது. இந்திரா காந்தியை போன்ற ஒரு பிரதமரை இந்த தேசம் சந்தித்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் இல்ல அதாவது நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார். ஆனா எந்த மத்திய அமைச்சர்களும் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா மத்திய அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களால சரியான முறையில உரிமையா அவங்களுடைய இதை செயல்படுத்த முடியும். அது நேர்மாறான ஒரு நிலைமை இருக்கு. அன்னைக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு பிரதமர் ஒருத்தர் இருந்தாரு. ஆனா எல்லா அமைச்சர்களும் சுதந்திரமா செயல்பட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பிரதமர் இருக்கிறாரு, எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு தன்மைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கப்பல் துறை அமைச்சராக ஜி.கே. வாசன் இருந்தார். அவரால் சுதந்திரமாக எல்லா துறைமுகங்களையும் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்தந்த இலாக்கா அமைச்சர்கள் ஜி.கே. வாசனை போல எல்லா அமைச்சர்களும் செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த அமைச்சருக்கும் அவர் இலாக்கா சம்பந்தமான விவரங்களே தெரியாது. எதுவாக இருந்தாலும் அதிகாரிகள் தான் இந்த இலாக்காக்களை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் கூட ஒவ்வொரு அமைச்சருடைய இலாக்காவினுடைய துறை செயலாளர்களை கூட பிரதமர் நரேந்திர மோடி தான் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு, இலாக்கா செயலாளர்களை கூட நியமிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ரிமோட் கண்ட்ரோலை போல தன் கையிலே வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களே ஆனால் எந்த அமைச்சருக்கும் எந்த வேலையும் இல்லை, எல்லாம் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாட்டிலே நிலைமை உருவாகி இருக்கிறது. சார், கிளீன் இந்தியா, தூய்மையான இந்தியா, அது சாத்தியமானதுக்குன்னா என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கணும்னு வரிசைப்படுத்தி ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க சார். ஒட்டுமொத்தமாக திட்டமிடப்படணும். A to Z சொல்லுவாங்க. அரசாங்கம் என்ன செய்யணும், தனி மனிதனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், அரசாங்கமும் மக்களும் இணைந்து என்ன செய்யணும், இது தெளிவுபடுத்தப்படணும். இமய முதல் குமரி வரைக்கும் ஒரு சேர இந்த நாட்டில் இந்த தூய்மையை கொண்டு வரணும் சொன்னால் அதே மாதிரி வரைபடம் வைத்துக்கொண்டு
எல்லா மாநிலங்களும் எல்லா பகுதியும் இதில் வந்து கவர் ஆகணும். அதுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தனிநபர் யார் பொறுப்பு அப்படின்றத அறிவிக்கிற வரைக்கும் தனிநபர் ஒரு அமைப்பில் கொடுத்தாலும் கூட அது வந்து உதாசீனப்படுத்தப்படுது. அவர் பொறுப்பு இவர் பொறுப்புன்னு அதாவது குறைகள் வரும்பொழுது மற்றவங்க மேலே போடுற ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு. வெற்றி வரும்பொழுது நான் தான் பொறுப்பு என்று எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் தோல்வி வரும்பொழுது மற்றவங்க மேலே போடக்கூடிய பழக்கம் எல்லா இடங்களையும் உண்டு. அதனால தூய்மை பணியை பொறுத்தவரையில் அது ஒரு கடுமையான வேலை. அதில் வெற்றி பெறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆகையினால ஒரு நபர் பொறுப்பேற்று இவர் தான் பொறுப்பு என்று அறிவிக்கும் பொழுது அல்லது பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது மட்டுமே இது வந்து தூய்மை அடையும். 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஒரு பகுதியை பொறுப்பேற்றாலும் கூட அதுக்கு யார் பொறுப்பு? தனிநபர். ஒரு இண்டிவிஜுவல் தான் இதுக்கு பொறுப்பேற்க முடியும். ஆனால் நாடு நெடுகிலும் தனிநபர்கள் பகுதி வாரியாக துறை வாரியாக பொறுப்பேற்க வைக்க வேண்டும். அப்படி பொறுப்பேற்றவர்களை அனௌன்ஸ் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது கொஞ்ச நாள் பொறுத்து 1 மாதம் 2 மாதம் பொறுத்து அதை வந்து எப்படி செயல்பட்டாருன்ற ஃபீட்பேக்ஸ் வரணும். அது மாதிரி ஃபாலோ பண்ணால் இது சாத்தியமாகும். இது வரைக்கும் டிஸ்கஷனில் நான் இது கொஞ்சம் அரசியலாக போயிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் இல்ல. நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆகையினால எப்படியாவது நல்லது நடந்துடாதா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல நான் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கேன். ஆகையினால இந்த வாய்ப்பை நான் இப்படிதான் பாக்குறேன். இது எப்படி வெற்றியடை செய்ய முடியும்? இல்ல, அதுதான் என்னுடைய மகாத்மா காந்தியினுடைய 145வது பிறந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டு 150வது பிறந்த நாள் வரும்போது தூய்மையான இந்தியாவை நாங்கள் சாத்தியமாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த தூய்மையான இந்தியாவை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் என்ன விதமான செயல் திட்டங்கள் செய்யப்பட வேண்டும், அல்லது என்ன இன்னைக்கு வந்து லேட்டா இருக்கு, அது என்ன வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, பிரதமருடைய நோக்கம் அல்லது பிரதமர் உருவாக்கி இருக்கின்ற இந்த திட்டம் என்பது நம்முடைய பாலு நல்லோர் வட்டம் பாலு சொன்னதை போல எல்லோருக்கும் இந்த தேசம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை விருப்பம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இதில் அரசியலுக்கெல்லாம் ஒன்றுமே இடமில்லை. ஆனால் என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த திட்டத்திற்காக 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல. இந்த 20 லட்சம் நல்லோர் வட்டம் பாலு போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் செலுத்துகின்ற வரிதான் இந்த 20 லட்சம் கோடி ரூபாய். அதிலேயும் ஆண்டுக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு இந்த தூய்மை இந்தியா திட்டத்திற்காக 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஒரு கிராமத்திற்கே ஆண்டுக்கு. ஆமா, 20 லட்சம் ரூபாய். அப்படி என்று சொன்னால் சுருக்கமா முடிச்சிடும். இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்க 30 செகண்ட்ல சொல்லு. ஆக இந்த 20 லட்சம் ரூபாய் என்பது கடந்த காலத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பஞ்சாயத்துகள் மூலம் ஒரு ஆளுக்கு 140 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று அரசு கொடுத்தால் அதிலே பஞ்சாயத்தில் இருப்பவர்கள் 80 ரூபாயை தான் கொடுக்கக்கூடிய நிலைமை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 20 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கிராம பஞ்சாயத்துக்கு அனுப்பப்பட்டால் இந்த பணம் உண்மையிலேயே தூய்மை இந்தியா திட்டத்திற்கு செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது யார்? இதில் நடக்கப் போகின்ற ஊழலை கண்டெடுத்து ஊழலை தடுக்கப் போவது யார் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. நம்மை பொறுத்தவரை ஒவ்வொரு இந்தியனும் இந்தியா தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறோம். அதிலே தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக மிகச்சரியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். வெறும் பணம் மட்டுமே ஒரு திட்டத்தை செயல்படுத்த போதுமானதாக இருக்க முடியாது. அதிலே வந்து ஒருங்கிணைந்த உளப்பூர்வமான செயல் திட்டங்கள் வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் பொறுப்பேற்க வேண்டும் போன்ற ஆழமான கருத்துக்கள் இங்கே வெளிப்பட்டன. உங்கள் இருவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த கருத்துக்களை இங்கு பதிவு செய்தீர்கள். மீண்டும் ஒரு திறம்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.